தென் நம்ம கரஸ்பாண்டன்ட் சாரை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ மிஸ்டர் சபீர் சார் கிட்ட நம்ம அந்த அகாடமி பத்தி நம்ம கேட்டுக்கலாம் வாங்க. குட் மார்னிங் சார். சார் இந்த அகாடமி பத்தி மேம் சொன்னாங்க, எல்லா பிளேஸ்ல சார். ஸோ 25 இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ 25 இயர்ஸ் அண்ட் 9 பிரான்ச்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதை பத்தி பேசலாம் சார். அது வந்து 2001ல் வந்து ஸோ மேக்ஸிமம் அது ஸ்டார்ட் பண்ணது பிளேஸ்மே பார்த்தீங்கன்னா புவர் பீப்புள்ஸையும் வந்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணி அவங்களையும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப், நல்ல ஒரு லைஃப் அவங்களுக்கு இதில் வந்து நிறைய ஸ்காலர்ஷிப் சப்போர்ட் நாங்கள் படிக்க வச்சுருக்கோம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சென்டரையும் விட ரொம்ப லோயஸ்ட் ஃபீஸாக தான் இங்கே இருக்கும். இதில் வந்து நாங்கள் டியூஷன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், டுட்டோரியலும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். தென் டிகிரி கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டீச்சர் ட்ரைனிங் நிறைய டீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி இங்கே நிறைய ட்ரைனிங் முடிச்சவங்க நிறைய பேர் நிறைய ஸ்கூல் சேம் டைம் வந்து டிகிரி முடிச்சுட்டு போன பசங்க, இங்கே 12th 10th 12th முடிச்சுட்டு போனவங்க, இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் வந்து கவர்மெண்ட் ஜாபும் இருந்தால ப்ராக்டிஸ் நாங்களே கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஜாப்ஸும் அரேஞ்ச் பண்ணி சார். இப்போ வந்து காலேஜ் படிக்காம 12th முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்களா சார்? அப்படி வேணும்னா நம்ம டீச்சர் ட்ரைனிங் மாதிரி எடுத்துட்டு இங்கே நீங்க அதை படிக்க வச்சு நம்ம அவங்க ரெடி பண்ணிடலாமா சார்? அவங்களுக்கு வந்து டீச்சர் ட்ரைனிங் இங்கேயே கிடைக்கும். சேம் அவங்க டிகிரி பண்ணணும்னாலும் டிகிரியும் சேம் டைம் காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் கூட இன்னைக்கு வந்து டபுள் டிகிரிக்கெலாம் வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் கொடுத்து ஸோ அவங்க வந்து காலேஜில் படிச்சுட்டு பார்ட் டைமாக வந்து நம்மகிட்ட வந்து இன்னொரு டிகிரி பண்ணணும்னாலும் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுக்கான சான்சஸ். மேக்ஸிமம் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த ஸ்டாப் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபெயில்டு கேண்டிடேட்ஸ், இவங்கெல்லாம் வந்து இதோட நம்ம படிக்க முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே நம்மளால் படிக்க முடியுமா, நம்ம படித்தா எதாவது நினச்சிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ப்ரைவேட்டாக 8th 10th 12th டிகிரி வரைக்கும் படித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனவங்க கூட இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ப்ரைவேட்டாக படிக்கிறவங்க அந்த ஃபீல் அவங்களுக்கு தேவை கிடையாது. மேற்கொண்டு அவங்க மேலே என்ன படிக்கிறதுனாலும் அதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இவங்களுக்கு வந்து மார்க் பேசிக் ஒரே எஜுகேஷனை வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்களும் அதை எதிர்பார்க்குறாங்க, டீச்சர்ஸும் அதே தான் எதிர்பார்க்குறாங்க ஸ்கூலில். அப்போ அதெல்லாம் பண்ணும்பொழுது வந்து அவங்க வந்து இந்த மார்க் பேசிக்கை வச்சு படிக்கும்போது அவங்க பயன்படுறாங்க. ஸோ அந்த எண்ணமே வேண்டாம். அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும், ஃபுல் அண்ட் ஃபுல் நாலேஜோட வெளியில் போகணும். அதை வச்சு அவங்க வந்து அவங்க லைஃப் அவங்க ஸ்டாண்டர்ட் பண்ண கற்றுக்கணும். ஸோ அந்த ட்ரைனிங் தான் இங்கே கொடுக்கணும். எல்லா இடத்துலையும் பண்ணுற மாதிரி ஒன்லி மார்க்கை மட்டும் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதை எடுத்து மறுபடியும் அவனை ஹையஸ்ட் மார்க் வாங்க வைக்கல. ஃபெயில் ஆகி வரக்கூடியவங்க, ஸ்டாப் ஆகிட்டு வரவங்க நாங்கள் வந்து நல்லபடியாக படிக்க வச்சு அவங்கள வந்து ஸ்கோர் பண்ண வச்சு அவங்க லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும். இதுதான் நம்ம சென்டரோட எய்ம். நல்லா இருக்கு, ரொம்ப மோட்டிவேட்டாக பேசுறீங்க. ஸோ தேங்க்யூ சார். நான் கண்டிப்பாக தேங்க்யூ.